ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நம்மள இதை பற்றி பார்க்க போனால் நவம்பர் டு டிசம்பரில் வரப்போகிற ஃபுல் தமிழ் டப் அனிமேஸ்லாம் என்னென்ன வரப்போகுதுன்றத Crunchyroll நியூ லைனப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நிறைய அனிமே நியூவாக இருக்குது, எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிற டேட்டு கொண்டு நம்மளுக்கு சொல்லிட்டேன். ஸோ எந்தெந்த டேட்டில் எந்தெந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம ஹைக்கியும் வரப்போகுது, நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3யும் தமிழ் டப் வரப்போகுது. ஸோ இதுக்கு டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டான், எப்போ வரப்போகுதுங்கிற டேட்டுமே நம்மளுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அது எப்போ வரப்போகுதுங்கிறதான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வேறு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதை இப்போ ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டு இப்போ நியூ லைனப் வரும். ஸோ நான் இதை ஃபோக்கஸ் பண்ணி போட நினைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹை பர்சன்டேஜ் இருந்தால் ஹை பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏற்றி விடுங்க பாரு, கொஞ்சம் வீடியோஸ்க்கு வியூஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அனிமே பார்க்க போகிறோன்னா டாஜிமா வாண்ட் டு பி ஏ காமெடி ரைடர். இந்த அனிமே வந்து நம்மளுக்கு அக்டோபர் மந்த்லேயே நம்மளுக்கு லைனப்பில் கொடுத்துருந்தான், ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் இந்த அனிமே அக்டோபர் மந்த்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்குரிய நம்மளுக்கு டேட்டுமே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டேன், எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26th அக்டோபர் வந்து நம்மளுக்கு தமிழ் டப் இது வந்து லான்ச் பண்ண போகிறானுங்க. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் Crunchyroll வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே இப்போதைக்கு ஹிந்தியில் இது நம்மளுக்கு ஜாப்பனீஸில் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ரிலீஸ் வந்து வீக்லி வைஸாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க இந்த அனிமே. ஸோ அக்டோபர் 26th. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் மேரோ. இந்த அனிமே நம்மளுக்கு அக்டோபர் மந்த்தில் என்ன தான் கொடுத்துருந்தானுங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதே அக்டோபர் மந்த்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. டேட்டுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, அக்டோபர் 26th இந்த அனிமே வந்து நம்மளுக்கு ரன் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஜாப்பனீஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட தமிழ் டப் வந்து அக்டோபர் 26th அப்படிங்கிறது இப்போ Crunchyroll கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த அனிமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் அன்னையிலேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது Crunchyroll. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்மால் ஸ்டோரி அப்படி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹீரோயின் வந்து ஸோ ஒரு பணக்கார வீட்டுக்கு வந்து அவரை வந்து காப்பாற்றுற, அதாவது பணக்கார வீட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு மெய்டாக போவாங்க. ஸோ ஆனால் அவங்க மெய்டுங்கிறத மறைச்சிட்டு, ஸோ அவங்க ஹியூமனுங்கிறத மறைச்சிட்டு அவங்க ரோபோ அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள போகிற ரொமான்ஸ் இந்த மாதிரி தான் போகும் இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே பார்த்து கண்டிப்பான முறையில் தமிழ் டப் வரையில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே பார்க்க போனால் வித் யூ அவர் லவ் வில் பி மேக் இட் தாட் அப்படிங்கிற இந்த அனிமே நேரம் நான் ரிலீஸ் ஆகிருந்துருக்கலாம், ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. நான் மேபி இன்னைக்கு டேட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 24th. ஸோ 24th தான் இந்த அனிமே ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். என்னைக்குன்னா 8:30 PM இந்த அனிமே ரிலீஸ் ஆயிரும். ஸோ நான் 25th அப்லோட் பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமே ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு 24th நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இந்த அனிமே இன்னும் ரிலீஸ் ஆயிருந்திருக்காது. ஸோ வரும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே தமிழ் டப்பில் தான் வரப்போகுது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. ஸோ இந்த அனிமையும் வரப்போகிற அனைத்து வாரங்களும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம். இந்த அனிமே நம்மள்ட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ப்ரோ இந்த அனிமே எப்போ ப்ரோ வரப்போகுது, இந்த அனிமே எப்போ ப்ரோ வரப்போகுது, ஸோ இதோட பார்ட் 2 எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நானுமே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா, மேபி இன்னும் 1 or 2 மந்த்தில் ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் 1 or 2 மந்த்தில் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த அனிமே வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது, சுகுமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2ல் இருக்க பார்ட் 2, அதாவது எபிசோட் 14th 25th வரைக்கும் தமிழ் டப் எப்போ ப்ரோ வரப்போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அஃபீஷியல் லான்ச் டேட்டோட நம்மளுக்கு சொல்லிட்டான், அக்டோபர் 31st இந்த அனிமே வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜிலும் கவர் பண்ண போகிறானுங்க. ஸோ பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக நம்மள Crunchyrollக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது நம்ம ஒரு வேறு லெவலில் ஒரு அனிமே பார்க்க போகிறோம். இந்த அனிமே நம்மள்ட்ட கேட்காத நாளே இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸில் கேட்கறது இல்லை. இந்த அனிமே தான் நம்மளுடைய ஹைக்யூங்க. இந்த அனிமே எப்போ ப்ரோ வரப்போகுது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நானுமே ஒரு போன மந்தில் சொல்லியிருந்தேன், இந்த அனிமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்த லீக் படி பார்த்தீங்கன்னா இந்த அனிமே கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லீக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபைனலி Crunchyroll சைட்லேருந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, இந்த அனிமே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு டேட்டு கொண்டு சொல்லிட்டான். ஸோ ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த அனிமே சீசன் 4 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இதோட பார்ட் 1 தான் ரிலீஸ் பண்ண போகிறான். எபிசோட் 1 to 13th வரைக்கும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு நம்மளை மறுபடியும் வெயிட் பண்ண வச்சிருக்கான். ஸோ அதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆக்க போகிறான்னா, அதுக்கு ஒரு 3 மாதம் ஆக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 6th இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ டப்ஸ் வந்து நம்மளுக்கு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. ஸோ ஹிந்திக்கு நம்மளுக்கு சேர்த்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹிந்திக்கு வந்து முந்திட்டுலாம் போல. ஸோ ஒரு சில அனிமேக்கு வந்து ஹிந்தி முந்தி போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அனிமே நம்ம கூட தான் வந்துட்டு இருக்கு. ஹிந்திக்காரங்களும் கதறிட்டு தான் இருக்காங்க இந்த அனிமே எப்போ வர
வரப்போகுதுன்னு கிரன்ச்சுரோல பிடிச்சி கேட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஸோ ஃபைனலி இந்த அனிமேக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த அனிமே நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ வரும்போது எல்லாரும் கிரன்ச்சுரோல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 2 நம்மளுக்கு வந்து டப் வரப்போகுது. ஸோ சீசன் 1 எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் 1 நம்மளுக்கு இது வரைக்கும் தமிழ் டப் வரல. ஸோ இது டிசம்பர் மாதம் தான் வரப்போகுது. நம்மளுக்கு டிசம்பர் 3 2025 டிசம்பர்லாம் வரப்போகுது. ஸோ தமிழ் தெலுங்கு நம்மளுக்கு டிசம்பரில் வந்தாலும் ஹிந்தி நம்மளுக்கு நவம்பர் 12 ரிலீஸ் பண்ண போகிறானுங்க ஹிந்திக்காரனுங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு தான் டிசம்பர் 3. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ இது அனிமேக்கு சீசன் 1 இந்த பாசிபிள் டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு தமிழ் டப் ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா உண்டு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு இது லீக்ஸாகவும் சரி, ஸோ நம்மளுக்கு அஃபிஷியல் சோர்ஸாகவும் சரி சீசன் 1 நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ மேபி நம்மளுக்கு இந்த டேட்டுக்குள்ளே பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருந்தால் உண்டு. ஆனால் சீசன் 2 இப்போதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. டிசம்பர் 3 நம்மளுக்கு வீக்லி வைஸ் அந்த அனிமே ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ அனிமே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த அனிமே. ஸோ ஆனால் இந்த அனிமே வந்து நியூவாக லைனப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வரும்போது கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிங்க. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இந்த அனிமே நான் ரொம்ப நாளாக கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். இந்த அனிமே எப்படா வரப்போகுது, தமிழ்கிட்ட வருமா வராதா அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். ஏன்னா அக்டோபர் மந்த்தில் இந்த அனிமையோடைய லைனப்பில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வரப்போகிற ஃபர்தர் டேஸில் இந்த அனிமையை தூக்கிட்டானுங்க. ஸோ வரப்போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஆனால் ஃபைனலி நம்ம சாய் சுஜித் ப்ரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த அனிமே வந்து விரைவில் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபேன் கேட்டிருந்தாரு, அப்போ வந்து விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நம்மளுக்கு எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. அக்டோபர் மந்த் தான் ரிலீஸ் ஆக போதானே கன்ஃபார்மில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இப்போ நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டானுங்க. இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா நம்மளுக்கு டிசம்பர் மாதம் வரப்போதான். டிசம்பர் 14 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க இந்த அனிமையை. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்குல நம்மளுக்கு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ ஹிந்தி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா நவம்பர் 13 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் ஆயிரும். நம்மளுக்கு 2 வாரம் கழிச்சு தான் தமிழ் டே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது அவங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்களே தெரியல. அவங்களுக்கு மட்டும் முந்தின நாப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அனிமே மட்டும் இல்லை, ஃபர்தராக வரப்போகிற அனிமே எல்லாத்தையும் ஹிந்தி டப்பு கொஞ்சம் முன்னக்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ இந்த அனிமே வரும்போது கண்டிப்பான முறையில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ ஆன்கோயிங்கில் ஜாப்பனீஸ் டப் போய்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறேங்க பாருங்கள், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஸோ தமிழ் டப் மட்டும் டிசம்பர் 14 இப்போதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா எ கேதரர்ஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது நல்ல விஷயம்னு சொல்கிறதா இல்லை கெட்ட விஷயம் சொல்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்னன்னு சொல்லணும்னா ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்குல டிசம்பர் 15 வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு மட்டும். இன்னும் ஹிந்திக்கு இது வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஹிந்தியில் இது ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனால் தமிழ் அண்ட் தெலுங்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். டிசம்பர் 15 இது வீக்லி வைஸாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்க அனிமே தான். இப்போதைக்கு நான் 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிரன்ச்சுரோலில். ஆனால் ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனால் தமிழ் டப்பு நம்மளுக்கு டிசம்பர் 15 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே வரும்போது கண்டிப்பான முறையில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போதைக்கு வர ஒரு இசக்காய் அனிமே தான் நியூவாக ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பஞ்ச் மேன். இந்த அப்டேட்டுக்காண்டி தான் நிறைய பேர் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லாட்டி நீங்கள் முதல்ல புறத்தை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கல்ல, அதனால தான் நான் இந்த லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க தமிழ் அண்ட் தெலுங்குல. ஸோ 22 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது எதிர்பார்ப்போடு இருங்க. 22 டிசம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நடுவில் ஒரு மாதம் இருக்குது நவம்பர். ஸோ டிசம்பரில் இந்த மாதத்தில் பாதி இருக்குது. ஸோ அடுத்த மாதத்தில் எண்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதத்துக்கு இன்னும் டைம் இருக்குது இந்த அனிமே ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளேயாவது சீசன் 1 சீசன் 2 எந்த டிவி சேனலையாவது ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா இந்த அனிமே தமிழ் டப் பண்ணிட்டானுங்க. சீசன் 1 சீசன் 2 மியூசிக் இந்தியாக்காரன் பண்ணிட்டான். எனக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அவன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறான் தான் தெரியல. எந்த டிவி சேனலுக்காவது கொடுக்க போகிறானா இல்லை பிளாட்ஃபார்ம் கொடுக்க போகிறானா அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் தெரியல. ஆனால் இந்த அனிமே சீசன் 3 இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிரன்ச்சுரோல் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு ஊர்ஜிதமாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் இது ஹிந்திக்கு வந்து டிசம்பர் 15 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் டேட் வந்து கம்மியாகுது. ஸோ டேட்டு கூட போகுது. 22 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த அனிமே. ஆனால் வீக்லி வைஸாக ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. மொத்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்க வாய்ப்பு இல்லை. ஸோ வீக்லி வைஸாக ஸோ ஒரு வீக்கும் நம்மளுக்கு இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வரும்போது செக் பண்ணுங்கள். ஸோ அந்த டிசம்பர் மாதத்துலாம் நம்மளுக்கு டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் வந்து ஏர் பண்ண போகிறானுங்க. ஸோ ஆனால் அதுக்கு தமிழ் டப்பு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஆனால் டிசம்பர் மாதத்துலேயே வருதுங்கிறதுனால ஸோ மேபி நம்மளுக்கு இதை வந்து ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நவம்பர் டு டிசம்பரோட லைனப் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால ஸோ டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் நம்மளுக்கு பாசிபிளி நெக்ஸ்ட் இயர் போயிருங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை
இந்த இதுலேயுமே தமிழ் டப்பில் இப்போதைக்கு சேர்க்க முடியாது. ஆனால் தமிழ் டப் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனால் இந்த ஒன் பஞ்ச் மேனை நான் கழுவி ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்கான இன்றைக்கி வீடியோவை பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் 2வது வீடியோவாக போட்டுறேன். ஆனால் இப்போதைக்கு இது வரப்போகுதுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஆனால் இதோட அனிமேஷன் குவாலிட்டி நான் சொல்கிறேன், இது தமிழ் டப் பண்ணாலும் சரி இதோட அனிமேஷன் குவாலிட்டி பெட்டராக ரொம்ப அடி வாங்கியிருக்கு இந்த அனிமே. ஸோ இதை தமிழ் டப்பில் பார்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு என்னமே இல்லை. ஏன்னா மாங்காலே பார்த்துட்டு போயிடலாமான்னு தோணுது எனக்குலாம். அனிமேஷன் அந்தளவுக்கு வெறுப்பு வச்சிட்டாங்க நீங்கள். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ நான் வரும்போது தமிழில் இப்போ எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போகலாம். அடுத்ததாக நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த அனிமே அப்டேட் எல்லாமே அப்கமிங்கில் வரப்போகுது. இப்போ நம்ம ஆன்கோயிங்கில் ஒரு சில அனிமே வந்து தமிழ் டப்பில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த அனிமே ஆல்ரெடி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன விஷயத்தை நான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஸோ நான் என்ன அனிமே அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த வைல்டு பாஸ் அப்பியர் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே இப்போ கரண்ட்டாக ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய Crunchyroll. ஸோ இது வரைக்கும் ஒரு எபிசோடு வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு அனிமேவும் ஏர் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுதான் லெட்ஸ் ப்ளே. இது வந்து ஒரு ரொமான்ஸ் அனிமே. இந்த அனிமே நான் ஆல்ரெடி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கரண்ட்டாக Crunchyroll ஏர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் வரப்போகிற எல்லா அப்கமிங் அனிமேஷனும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நவம்பர், டிசம்பர் இது இன்க்ளூடிங் நம்ம அக்டோபரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அக்டோபர்லேயும் வரப்போகிற அனிமேஷன் நம்ம சொல்லியிருந்திருக்கோம். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த அனிமையெல்லாம் வரப்போ நான் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா இது நம்மளுக்கு வேறு யாருமே சொல்லலை, லீக்கர்ஸு யாருமே சொல்லலை. இது நம்ம அஃபீஷியலாக நம்ம Crunchyroll வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த டேட்லாம் பாசிபிளாக அவனே சொல்லியிருக்கான். அதனால் கண்டிப்பான முறையில் வரும்போது அதே டேட்டில் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு சஃபரும் ஆக வேணால், கண்டிப்பாக வந்து இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆயிரும். ஆனால் இப்போ இது மட்டும் தான் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ, இதை தவிர்த்து வேறு எந்த அனிமே ரிலீஸ் ஆகாதான், அவன் சொன்ன இந்த ஷெடியூல் படி தான் இந்த அனிமேலாம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறையவே நியூ அனிமேஸ் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளுக்கு நிறைய அனிமே வந்து பண்ணி வச்சுருக்கானுங்க. Re:Zero, அப்புறம் ஸோ நம்மளுடைய ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த அனிமேலாம் நான் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த அனிமேயும் இந்த பாசிபிள் டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமேலாம் அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ ஆனால் நவம்பர் மந்த்தில் நம்மளுக்கு நிறைய கேப் இருக்குது. இந்த கேப்பில் நான் ஒரு அனிமே ரிலீஸ் ஆகலை. ஸோ நவம்பர் மந்த்தில் நான் ஒரே ஒரு அனிமே தான் சொல்லியிருந்திருப்பேன். நம்மளுடைய ஹைக்யூ மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. மிச்சதெல்லாம் ஆன்கோயிங் அனிமே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பாசிபிளாக நம்மளுக்கு ஹைக்யூ ரிலீஸ் ஆனதோட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹைக்யூவோட ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமையும் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஹைக்யூ இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமையும் நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது யாருமே சஃபர் ஆகும்னா, ஸோ இந்த அனிமையை தாண்டியும் நிறைய அனிமே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நிறைய அனிமே பார்த்துருப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.